ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் பெயர் வைத்தல், காது குத்துதல், மொட்டையடித்தல், திருமணத்திற்கு பிந்தைய வழிபாடு என எல்லாவற்றையும் குல தெய்வம் கோயிலில்தான் செய்து வருவது வழக்கமாக இன்றும் பெரும்பாலானோர் பின்பற்றி வருகின்றனர். நம் முன்னோர்கள் பின்பற்றி வணங்கி வந்த குல தெய்வத்தை கும்பிடும்போது அவர்கள் வரிசையில் நின்று வணங்கிய அந்த இடத்தில் நின்று நாம் வணங்கும்போது குல தெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு முன்னோர்கள் பித்ருக்களாக ஆசி வழங்குவர். முன்னோர்களின் கூற்றுப்படி நாளும் கோளும் கைவிட்டாலும் கூட நம் குலதெய்வம் நம்மை கைவிடாது என கூறியுள்ளனர். குல தெய்வத்தை முறைப்படி வணங்கினால் நாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் நம் கூடவே இருந்து நம்மை காப்பார். குல தெய்வம் தெரிந்தவர்கள் அடிக்கடி சென்று வணங்குவது நல்லது. அப்படி இல்லையெனில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று குல தெய்வத்திற்கு அபிஷேகம்